தவறான முடிவுங்கிறது என்னுடைய கருத்துனா, தனிப்பட்ட முறையில் இத்தனையுடைய அரசியல் வாழ்க்கையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டி ஒரு எம்எல்ஏவாக இருக்காரு கோபி நகர சட்டமன்ற தொகுதியில். உண்மை சொல்லணும்னா ஒரு டிஎம்கேல கூட போய் சேர்ந்துருக்கலாம். இதில் போய் சேர்றதுக்கு என்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு அழகல்ல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. தவறான யாராவது சொல்லி கொடுத்து போயிட்டாரோ அப்படிங்கிறது. ஆனால் அவருடைய அரசியலுக்கு அகந்தது கிடையாதுங்கிறது, அவருடைய எண்ணங்கள்ல இது கிடையாது. எங்கே ஏமாந்தாருன்னு அவர் எனக்கு தெரியலைங்க சார். அவருக்கு அங்கே அவருடைய பேச்சுக்கு மதிப்பில்லைங்கும் போது அவர் விலகினது சரிதான். அவர் போய் இப்போ தவாகாவில் சேர்ந்துறது ஒரு சிறப்பு. மூத்த தலைவர் தவாகாவுக்கு இது பெரிய ஆணிவேர், மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு வழிவகுக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்குது. அரசியல் அனுபவம் இது, பழுத்த பழம். அவருனால தவேகாவுக்கு ரொம்ப வெற்றி வாய்ப்புக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அவரோட தாய் கழகத்திலிருந்து இப்படி பிரிஞ்சு போனது ரொம்ப வருத்தத்துக்காக இருக்குது. அவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கு. ஓகேண்ணா, அவரோட இந்த முடிவு சரியானதுன்னு நினைக்கிறீங்களா? சரியானதல்ல. என்ன காரணம், எதனால சொல்றீங்க? அதிமுகவில் இன்னைக்கு இருக்கிற தலைவர்களே மூத்தவர் அவர் தான், யாருமே இல்லை. எடப்பாடிக்கு முந்தினத்தவர். அதனால கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. செங்கோட்டையன் அண்ணன் வந்து இப்போ சேர்ந்தது உண்மையிலேயே நல்ல முடிவு. ஏன்னா அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறது வந்து ஒரு நிலையில்லாத ஒரு நிலையாக போச்சு அவருக்கு. ஏன்னா ஏடிஎம்கேலும் இல்லாத நிலை, டிஎம்கேக்கும் போனாலும் இன்னும் பெயர் கெட்டுரு. அதனால் விஜய் கட்சிக்கு போனது உண்மையிலேயே ரொம்ப நல்ல முடிவு. அவர் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். இப்போ தவேகாவுக்கு வந்து சீனியர் லீடர்ஸ் யாரும் இல்லை. இவர் ஜாயின் பண்ணனால நம்ம விஜய்க்கு வந்து ரைட் ஹேண்ட் மாதிரி ஒரு நல்ல பக்கபலமாக இருந்து நிச்சயமாக அவருடைய கட்சி நல்லா வலுப்படுத்துவார். நிச்சயமாக 2026 இது ஒரு மிக வெற்றி கழகமாக மாறப்போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் கட்சிக்கு வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒருத்தர் போனார். கடைசியில் அவர் நிலைமை என்ன? அதே நிலைமை தான் இன்றைக்கி வந்து செங்கோட்டையனுக்கும் நாளைக்கு நடக்கும். விஜய் ஒரு வேளை தேர்தலில் தோல்வி அடைஞ்சார், 2026 தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டாருன்னா அவரோட நிலைமை பார்த்தீங்கன்னா பண்டூருட்டி ராமச்சந்திரன் ஈக்குவல் செங்கோட்டையன் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஏன்னா இன்னி வந்து அவர் அன்டெஸ்டடுங்க. விஜய் வந்து ஒரு அன்டெஸ்டடு. மக்கள் மத்தியில் வந்து இன்னி ஒரு பெருசாக வந்து ஓட் பேங்க் எவ்வளோ இருக்குங்கிறது தெரியல. அது தெரியாமல் அவர் போயிருக்காரு. நாளைக்கு அவரே அப்படியே வாங்கினாலும் ஒரு 15% ஒரு 20%க்குள்ளே ஓட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது வெற்றி வாய்ப்பாக இருக்காது.